ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொரியன் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு எஸ்எல்ஏவோடதே. அதில் வந்துட்டு நமக்கு நாளைக்கு அப்டேட்டில் வரப்போகிற கண்டென்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதை இந்த வீடியோ வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 3 புது கோட்ஸ் இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கோட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிட்டு ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கினுக்கு மேக்ஸ் லெவல் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 110 115 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஆக்டிவிட்டி ஃபண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி மோட் யாரும் கம்ப்ளீட் பண்ணி கலெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஓகேவா, மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஜாப் சேஞ்ச் வந்து அந்த அப்டேட்டில் வந்து வருது. பேர் பார்த்தீங்கன்னா கோட் பிரேக்கர். மெயின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு காஸ்டியூம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்கில் ஒரு பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. அதோட ஸ்கில் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாப் சேஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ரிவார்ட்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டோரி மோட அப்டேட். இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 புது ஸ்டோரி சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகா டஞ்சன் வந்து சங்கினு கிளியர் பண்ணலாம். அந்த ஸ்டோரி சாப்டர் ப்ளஸ் ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குவிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கினோக்கும் மோனார்க்ஸ்க்கும் வந்து மோனார்க்ஸ்க்கும் ரூலர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும்ல. அந்த சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 to 3 அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டோரி சாப்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கேம்குள்ளே. ஸோ இப்படி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட்டில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகா ஸ்டோரி சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 26 வந்து வரும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தாலும் தெரியும் சங்கினு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சனை சோலோவை வந்து கிளியர் பண்ணியிருப்பான். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் வந்து இருக்கும். ப்ளஸ் ஓச்சின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குவிஸ்ட். ஸோ எங்கே இதெல்லாம் ஆரம்பிச்சதே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்கினு திரும்ப வந்து வந்திருப்பான். டபுள் டஞ்சன். ஸோ டபுள் டஞ்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அவனை கூப்பிடும். சங்கினு அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிரியேட் பண்ண அந்த ஆர்கிடெக்ட்ன்ற ஒரு மான்ஸ்டர், அதாவது ஒரு பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் வந்து பண்ணுவான். அந்த கேரக்டர் என்ன பண்ணும்னா, நீ சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் தோக்கடிக்கணும் வந்து சொல்லுவோம். ஸோ சங்கினுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போகிற ரெடியாக இருப்பான். ஆனால் அவங்க ஒரு பிரச்சனை என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டரால் சங்கினோட ஷேடோ சம்மனிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ சங்கினோ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டஞ்சனில் இருக்க எல்லா ஸ்டாச்சூஸ் ப்ளஸ் இந்த ஆர்கிடெக்ட்ன்ற பீயிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோலோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஷேடோவோட பவர் எல்லாமே. ஸோ ஒரு பயங்கர இன்டென்ஸ் பேட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆனால் என்ன ஸ்னீக் பிக்கே எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறாங்க. ஸோ சங்கினு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆர்கிடெக்ட் வந்து தோக்கடிச்சிடும். ஆனால் தோக்கடிச்சதுக்கப்புறம் சிஸ்டம் பற்றின உண்மை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு ரிவீல் ஆகும். அது என்னன்னு தெரியும்னா நம்ம அடுத்து வரப்போகிற சாப்டர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரி சாப்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரிஸ் வந்து எப்போ ரிலீஸ் வந்து பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1, 2 இந்த மாதிரி 3 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆக்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டில் வரப்போகிற ஸ்டோரி சாப்டர்ஸ். ஸோ 26 to 29 கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 2 சாப்டர் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. நாளைக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம். மற்றபடி உங்கள் பேனலில் உங்களோட ப்ராக்ரஸ் பேட்டில் மிஷன்ஸ் என்னென்ன கம்ப்ளீட் பண்ண சொல்லி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிக்கலாம். இது ஃபுல் சாப்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து நடக்க போகுது. ஓகே, அடுத்து வந்து நம்ம சங்கினோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பண்ணிட்டாங்க. சங்கினோவா டார்க் எலமெண்டல் டிபிஎஸ்ன்னு நினச்சேன். பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் எலமெண்டல் யூனிட்டு. ஆனால் சப்போர்ட்டாக என்னென்னா பார்த்தீங்கன்னா தெரியல. ப்ளஸ் நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. செக் பண்ண அளவுக்கு வாட்டர் எலமெண்டல் சப்போர்ட் யூனிட்டாக இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் நடந்த 4 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 3 அப்டேட்டில் நமக்கு வாட்டர் எலமெண்டல் ஹண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிரேக்கர் ப்ளஸ் 2 டிபிஎஸ் ஹண்டர்ஸ். ஸோ அதனால் ஜிங்கா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஹண்டராக வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மற்றபடி கேம் பிளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டேமேஜ் ஸ்கில்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது சங்கினோவுக்கு. ஸோ மோஸ்ட்லி சப்போர்ட்டாக தான் இருப்போம். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக காஸ்டியூம்ஸ் வந்து கொடுக்காங்க. காஸ்டியூம்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ எல்லாம் வந்து சொல்ல முடியாது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எஸ்எஸ்ஆர் ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நியூ எஸ்ஆர் வெப்பன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன்ஸ் ஆர்ம்னு சொல்லியிருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் எலமெண்டல் வெப்பன். பட் அதோட ஸ்கில்ஸ் செக் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டேமேஜ் வந்து கொடுக்கல. ஸோ ஒரு சப்போர்ட் ப்ளஸ் பஃப் டைப்பான வெப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு லாஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபேங் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு வாட்டர் எலமெண்டல் வெப்பன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிரிம்வார்க்கு ரிப்ளேஸ் மட்டும் நினைக்கிறேன். இந்த வெப்பன் சமன் பண்ணுறவங்க பார்த்து சமன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஷேடோ ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ வந்து கிரியேட் வந்து பண்ணிட்டாங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனாவில் டவுட்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி அன்டேட்டான மான்ஸ்டர் தான் லிச்சு. ஸோ லிச்சுமே ஒரு ஷேடோவாக நம்ம திருப்ப முடியுமான்னு சொல்லிட்டு. பட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேடோவாக ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து என்னென்னு எனக்கு தெரியல. அப்டேட் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஷேடோவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பார்ப்போம் என்னென்ன. ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்து என்கோர் மிஷன்ஸ் இன்ஸ்டன்ட் டஞ்சனில் வந்து பாஸஸ் வந்து ஆட் பண்ணுறாங்களாம். ஸோ இன்ஸ்டன்ட் டஞ்சனில் வர பாஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பாஸோட வீக்னஸ் வாட்டர் எலமெண்டல் ப்ளஸ் விண்ட் எலமெண்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெப்பன்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கிறது பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்கோர் மிஷன்ஸ்லேயும் புதுசாக ஒரு பாஸ் வந்து வருது.
ஸோ யோகர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 7 விளாட்ணும் ஒத்தக்கண்ணு மனசு அதுதான். ஸோ யோகர் மட்டும் வேலைன்னு சொல்லி அடிச்சு பத்திரம் போல் இந்த சீன் வந்துச்சு. ஸோ அந்த பாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கணும். எலமெண்டல் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லைட்டு ப்ளஸ் விண்ட் எலமெண்டல் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில மினி கேம்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு மினி கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கீனோ வந்துட்டு அந்த ராக் கீழே போய் தோண்டி போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. செகண்ட் மினி கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் கேம் மாதிரி. ஸோ ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலுக்கு உள்ள தொட்டுட்டு நம்ம திரும்ப வந்து வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மினி கேம்ஸ் எனக்கு தெரிஞ்ச கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மினி கேம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தவிர இருக்கிற கேமை ஃபோக்கஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இது சோலோவிலேயே வந்துட்டாங்க போல டெவலப்பர்ஸ்லாம். ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருது. இல்லை அந்த மினி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது ரிவார்ட்ஸுமே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மர் காஸ்டியூம் பற்றி எந்த டீலுமே கிடையாது. ஸோ ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த 2 காஸ்டியூமே. பட் இந்த சம்மர் ஈவெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நல்ல ரிவார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. லெஜெண்டரி ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ பார்த்து ஈவெண்ட்ஸ் வந்து ப்ளே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் வரப்போகிற நியூ கான்டென்ட் ப்ளஸ் ஈவெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமோட ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கீனோட ஒரு சில அப்பன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் இதெல்லாம் பஃப் வந்து பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்டான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வந்து இந்த அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. யாருன்னா மின்பியுங்கு சூஹோ இப்போ தான் ரிலீஸ் ஆனால் அவங்களுக்கு வந்து பஃப் வந்து பண்ணுறாங்களாம். ப்ளஸ் சியோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் வந்து இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஹண்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பஃப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். பட் இந்த லிஸ்ட்டில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா டாமஸ் ஆண்ட்ரேவை ஆட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் டாமஸ்க்கு பஃப் நடக்காது போல் இந்த கேமில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இந்த அப்டேட்டில். ஸோ பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க அந்த ட்ரெய்லர் மாதிரி வந்துட்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவனை எனியோவா அவன் வந்து தோக்கடிச்சிருப்போம். ஸோ தோக்கடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அண்ணனை கூப்பிட்டான்னு நினச்சேன். பட் அவன் தான் ஸோ வேறு ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தோன்னா மாறி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ எனியோட பாஸோட செகண்ட் பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் மோடாக வந்து இருக்க போது நான் என்ன நினச்சேன்னா வேறு ஒரு ட்ராகனாக இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எனியோக்கே செகண்ட் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. பார்க்குறதுக்கு வந்து அப்படியே தான் இருக்குது. என்ன கொம்பு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். மோனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நான் பார்த்து பெரும்பட்டுக்கிறோன்னா கவலைப்படாத. ரைட்டா. மோனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போலாம் பண்ண நல்லா தான் இருக்கும். ப்ளஸ் என்னோட ஐடென்டிட்டியை நமக்கு வந்து பார்த்தோன்னா தெரியல. மேபி மோனார்க் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட கமாண்டர்ஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். என்னையோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்டு ரேங்கிங் ப்ளஸ் சர்வர் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. சர்வர் நம்ம சர்வர்ஸ்குள்ளே ரேங்க் ஆகிறது. வேர்ல்டு ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருக்குது. இந்த வேர்ல்டு ரேங்கிங்லேயே நம்ம ரேங்கிங் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டாப் 3000 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் டைல்ஸ் வந்து கிடைக்கும். சர்வர் ரேங்கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து ஆகஸ்ட் 14 to 28 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. இந்த ஈவெண்ட்டில் நம்ம வேர்ல்டு ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3000 ரீச் பண்ணால் டீமன் கிங் டேகர்ஸோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து ரிவார்ட் வந்து தருவாங்க. மற்றபடி என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க தெரியல. ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. மற்றபடி ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா போகிற டிஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் மோட் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹண்டர் அசோசியேஷனோட மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கேமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் பே டு ஃபின் ஃபியூச்சர் நினைக்கிறேன். அப்படி வந்ததுக்கப்புறம் தெரியும். நான் ரிவார்ட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து சொல்லலாம். அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ஸ்டோன் ஸ்கில் ரூனுக்கு வந்து ஆட் பண்ணதான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் வேஸ்ட் தான் வந்து சொல்வேன். ஏன்னா இந்த ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்செண்டன்ஸ் ஸ்கில் ரூன் இல்லை பிளெஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ நீங்கள் பிளட் அட்லஸ்ட் எதுவும் டிரான்செண்டன்ட் வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 1 ஆம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும். ப்ளஸ் இன்னொரு அந்த மெட்டீரியல் பர்பிள் கலர் ரியாக்டர் மாதிரி இருக்குது பார்த்தோன்னா அந்த மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஆம்பிளிஃபிகேஷன் நீங்கள் 3 தடவை பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிரான்செண்டன்ட் பிளெஸிங் ஸ்டோன் இந்த ஸ்கில் ஒன்று வந்து தேவைப்படும். என்னை பொறுத்தளவுக்கு இது பே டு வின் சைடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதை கலெக்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு வேஸ்ட் கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. அப்டேட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிமுலேஷனோட எக்ஸ்ட்ரா ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்களா. பெருசாக எதுவும் ஷோகேஸ் வந்து காமிக்கல. பட் அந்த டிஸ்க் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த கலெக்டபிள் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃப்ளோர் ரிவார்ட்ஸ் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதிகம் வந்து பார்த்துக்கிறோம். ஓகே. ஸோ இன்னொரு ஒரு அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கண்டென்ட் ஆர்கிடெக்ட்ஸ் டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேம் மோட் வந்து ஒன்று வருது. அதாவது கேம் மோட் வரல, பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைல்ஸில் சேலஞ்ச் மோட் இருக்குது பார்த்தீங்களா. அதை எடுத்து விட்டு நமக்கு ஆர்கிடெக்ட் சேலஞ்ச் வந்து பார்த்தா புதுசு ஒரு மோட் ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஸ்டாச்சுஸ் ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது ஆப்சல்யூட் பீயிங்கோட ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு சங்கீனம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டில் சண்டை போகிற மாதிரி இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்குள்ளே ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இருக்கும். அங்கே நீ டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். 3 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 1, 2 இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டேஜில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிடும். ஸோ ஹையஸ்ட் ஸ்டேஜ் டிஃபிகல்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸுமே வந்து கிடைக்கும். இந்த ஈவெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4500 எசன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு அப்டேட்டுக்கு. பட்
எசன் ஸ்டோன் வந்து கை வச்சிருக்காங்கன்னு தெரில. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உண்மையிலேயே நல்லா வந்து இருக்குது. நமக்கு மெயின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கினோட ஹண்டர் ஐசிஷோ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சங்கினோட எஸ்எஸ்ஆர் ஸ்பெஷல் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்ஆர் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். உண்மையிலே நல்ல ரிவார்ட்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸை டெவலப் பண்ணுற அந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மெட்டீரியல் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராப் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எசன் ஸ்டோன் மட்டும் என்ன பண்ணாங்க தெரியல. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ டக்குன்னு இந்த கேமோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டில் வரப்போகிற கண்டென்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லிடுங்க. எனக்கு அன்எக்ஸ்பெக்ட் பார்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கீனா வந்து வாட்டர் எலமெண்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. அது ஒன்று தான். நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் சங்கீனா வந்து வாட்டர் எலமெண்டல் சப்போர்ட்டா இல்லை பிரேக்கரான்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட வீடியோ மறக்காமல் ரீடிங் கோன் வந்து ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. பை.